வணக்கங்க. இட்லி தோசையே தினமும் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி பன் தோசை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு சாம்பார், சட்னி எது வேணாலும் சூட் ஆகுங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1½ கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன். நம்ம உப்புமா செய்வோம்ல, அந்த ரவை தாங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்திருக்கேன். நல்லா புளிச்சது தான். இப்போ தயிர் எடுத்த கிண்ணத்துலேயும் தண்ணியை கலந்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறேன். 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போதைக்கு. பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு கலந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லாவே ஊறி இருக்கு. வாங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ லைட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு தாங்க இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா தாளிக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோலை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தாளித்த அந்த பாத்திரத்தையே நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற வேற கடாய் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்போ தான் பன் மாதிரி வரும். நான் ஒரு 2 கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அடியில் வெந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். சுற்றி திரும்ப எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இன்னொரு தோசை ஊற்றுறதை காட்டுறேன். எடுக்க முடியலைன்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எப்போ நல்லா வெந்துருச்சுன்னு தோணுதோ அப்போ வெளியே எடுத்துக்கலாம். அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சுட சுட பன் தோசை தயார். நான் தேங்காய் சட்னியோடு வச்சுருக்கேன். இதோட தக்காளி சட்னி, சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் சூட் ஆகுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.